இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இதில் விசேஷமாக தேவனுடைய வார்த்தை எப்படி கிடைத்தது, அது நமக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறது, தேவனுடைய திட்டங்களை குறித்து என்ன சொல்கிறது என்ற பல காரியங்களை படித்து வந்தோம். விசேஷமாக இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய உடன்படிக்கைகளை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து, ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒரு காலகட்டத்திற்கு உட்பட்டதாக வந்தது. ஸோ அந்த உடன்படிக்கையும் அந்த காலப்பிரிவையும் சேர்த்து படித்து வருகிறோம். இதுவரை 2 உடன்படிக்கைகளை குறித்து நாம் படித்திருக்கிறோம். மனிதனை படைத்த போது ஏதேன் தோட்டத்திலே தேவன் மனிதனோடு செய்த ஒரு உடன்படிக்கை, அது அவன் தவறு செய்து விட்டது. அவன் கீழ்ப்படியாமையினாலே, பிசாசின் வஞ்சகத்தினாலே அதற்கு விரோதமாக செயல்பட்ட போது அவனுக்கு தண்டனையோடு கூட அந்த உடன்படிக்கை கொஞ்சம் மாற்றி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த உடன்படிக்கை ஆதாமுடைய உடன்படிக்கை என்று போன வாரம் அதை படித்தோம். அந்த ஆதாமுடைய உடன்படிக்கையிலும் மக்கள் அதற்கு சரியாக வாழாதபடி, மனச்சாட்சியின் குரலுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாகவே செய்து கொண்டு போனதினாலே தேவன் சொல்லுகிறார், மனிதனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டார். அதனால ஆதாமுக்கு அப்புறம் 10வது தலைமுறை நோவா காலத்துக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் திரும்ப கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. ஜல பிரளயத்தின் மூலமாக அதை அழித்தார். தன் உண்டாக்கின மனிதர்களை, மிருகங்களை எல்லாவற்றையுமே அழித்தார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவையும், நோவாவினுடைய மனைவி, நோவாவுடைய 3 குமாரர்கள், அவர்களுடைய 3 மனைவிகள், 8 பேரை மாத்திரம் தேவன் தனியாக பிரித்தெடுத்து அவர்களுக்கு ஒரு பேழையை கட்டும்படியாக கட்டளையிடுகிறார். அந்த பேழைக்குள்ளாக இருந்து இந்த ஜலப்பிரளயத்தில் அவர்கள் தங்களை காத்து கொண்டார்கள். இப்பொழுது நோவாவுக்கு 600 வயதாகிறது. அவன் பேழையில் பிரவேசிக்கும் போது 40 நாட்கள் வானத்தில் வந்த மழையும் பூமியில ஊற்றுக்கண்களும் கிளம்பி வந்து பூமியை முழுவதுமாக மீண்டுமாக தண்ணீருக்குள் நிரப்பி விட்டது. இந்த தண்ணீர்கள் எல்லாம் காய்ந்தும் ஒரு ஓரமாக அண்டார்டிகா, ஆர்டிகா இந்த பகுதிகளிலே, துருவங்களிலே போய் ஒதுங்கி ஐஸாக மாறி பூமியிலே வெளிப்படையாக பூமி காணப்படுவதற்கு 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. ஸோ 601வது வருஷத்திலே நோவா இந்த பேழையை விட்டு வெளியே வருகிறான். இப்பொழுது பூமியிலே உள்ள ஜனங்கள் மொத்தம் 8 பேர் தான். நோவாவோடு சென்ற மிருகங்கள், சுத்த மிருகங்கள், அசுத்த மிருகங்களை ஜோடி ஜோடியாக கொண்டு சென்றவைகள் மாத்திரம்தான் பூமியில மீண்டுமாக பெருக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்திலே தேவன் நோவாவோடு திரும்பவும் ஆதாமோடு ஏதேன் தோட்டத்தில் செய்த அந்த உடன்படிக்கையை, அவன் தவறு செய்த பிறகு திருப்பி கொடுத்த அந்த உடன்படிக்கையை மீண்டுமாக சில மாறுதல்களோடு திரும்பவுமாக நோவாவின் மூலமாக மனுக்குலத்தோடு செய்கிறார். இதை நம்ம ஆதியாகமம் 9வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கலாம். அந்த உடன்படிக்கையில் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பது, இதில் முக்கியமான சரத்துக்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த உடன்படிக்கை தேவன் மனுக்குலத்தோடு எல்லா மனிதர்களோடும் செய்த 3வது பொதுவான உலகளாவிய ஒரு உடன்படிக்கை. உலகத்தில் உள்ள எல்லாருமே இந்த உடன்படிக்கை கீழ் தான் இருக்கிறாங்க. முதல்ல ஏதேன்ல பண்ணாரு, அப்புறம் கொஞ்சம் மாற்றி ஆதாம் கூட பண்ணாரு, அதுவும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இப்ப நோவா மூலமாக முழு மனுக்குலத்தோடு பண்ணுகிறார். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் இதற்கு கீழாக வருவாங்க. இப்போது இந்த உடன்படிக்கையை நோவாவோட மாத்திரம் அவர் பண்ணாம சகல ஜீவ ஜந்துகளோடும், இனி உண்டாகும் சகல ஜீவ ஜந்துக்கள், பறவைகள், வீட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் இவைகளோடும் சேர்த்து நான் செய்வேன் என்கிறார். அதே போல இதுல ஒரு வார்த்தை ஒன்று கொடுக்கிறார். 9வது அத்தியாயத்தில் 6வது வசனத்திலே, மனுஷன் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துகிறவன் எவனோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது என்கிறார். மனுஷனை
கொலை செய்தோ ஏதோ பண்ணுகிறவனை திருப்பி கேட்பதற்கு மனிதனுக்கு ஒரு அதிகாரம் என்று அங்க வருகிற போது அந்த இடத்துல இந்த பாவமும் வன் செயல்களும் பெருகாதபடி கட்டுப்படுத்த மனித அரசாங்கம் உருவாவதற்கு இந்த ஒரு வார்த்தை தான் காரணமானது. இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு கவர்மெண்ட்டுகள் எல்லாமே இயங்குகிறது. எல்லா அரசாங்கத்தினுடைய நோக்கம் மனிதனுக்கு மனிதன் விரோதமான செயல்கள் பெருகாதபடியும் பாவம் பெருகாதபடியும் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக, அப்படி மீறுகிற போது அவர்களை தண்டிக்கத்தக்கதாக அதிகாரம் உடையதாக மனுஷ அரசாங்கம் உருவாவதற்கு இது காரணமானது. இந்த உடன்படிக்கையிலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதாமோடு முதலாவது செய்த அதே இதை திருப்பவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் 8 பேர் தான் காதீங்க, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அதை உறுதி செய்து கொடுக்கிறார். பறவைகள், மிருகங்கள், மச்சங்கள் இவைகள் மேலாக இருக்கக்கூடிய மனிதனுடைய அதிகாரம் உறுதி பண்ணப்பட்டது. 9வது 2வது உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்து சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டது என்று அவர்களுக்கு மேல உள்ள அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் மனிதர்கள் செய்த தவறினாலே ஏற்கனவே ஜலப்பிரளயத்துக்குள்ளாக மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. எனவே அவைகள் மனிதனுக்கு விரோதமாக கிளம்பாதபடி இன்னும் அவைகள் மனிதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கக்கூடியதாக அதில் அங்கு உறுதி செய்து கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது தாவர உணவோடு மாமிச உணவு உண்ணவும் மனிதனுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. 3வது வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். ஆனால் மாம்சத்தை அதன் உயிரோட இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். இரத்தத்தை புசிப்பதற்கு தடை செய்யப்பட்டது. எந்த ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தையும் புசிப்பதற்கு தடை செய்யப்பட்டது. ஆனால் மாம்ச உணவு உண்ண அனுமதி கொடுக்கப்பட்டது. முதலில் ஆதாம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு இருந்த முக்கியமான உணவு பல வகைகள் தான். அவன் தவறு செய்த பின்பாடு தான் தாவர வகைகளும் அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்பட்டது. அவன் தாவர வகைகளுக்காக வேலை செய்து விவசாயம் செய்து அதை கொண்டு சாப்பிட வேண்டிய காலம். ஆனால் இன்றோ பூமியினுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. இன்று ஒன்லி வெஜிடேரியன் உனக்கு பத்தாது, அதனால நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் அனுமதி கொடுக்கிறது. நோவா காலத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு அனுமதி. ஆனால் ரத்தம் புசிப்பதற்கு தடை செய்யப்பட்டது. அதோடு மாத்திரமல்லாமல் திரும்பவுமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷர்களிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்திலே பழி வாங்குவேன் என்கிறார். மனிதன் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது என்கிறார். அந்த மனித ஜீவனுடைய மேன்மையும் மகத்துவமும், நீ மாம்சமா இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கக்கூடியது ஜீவன், என்னுடைய ஜீவன். ஸோ அந்த ஜீவனுக்கு விரோதமாக எவன் கை வைத்தாலும் அவனுக்கு விரோதமாக நான் எழும்புவேன் என்று அந்த மனுஷ ஜீவனுடைய மேன்மையை மகத்துவம் உறுதி செய்து கொடுக்கிறார். மனித ரத்தத்திற்கு விரோதமாக எழும்பக்கூடிய எந்த மிருகமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் நான் அவனுக்கு விரோதமாக பழி வாங்குவேன் என்று வருகிறார். இந்த ஒரு வார்த்தை தான் மனித அரசாங்கங்கள் உருவாவதற்கு, மனிதர்களை காத்துக்கொள்வதற்குமாக உருவானதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அதோடு மாத்திரமல்லாமல் இனிமேல் ஜலப்பிரளயத்தினாலே பூமியை அழிக்க மாட்டேன் என்று ஒரு உறுதியாக, ஒரு உடன்படிக்கையாக அதை செய்கிறார். உறுதியை சொல்லி, இதை நான் உங்களோடு என் உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன், இதை உங்களோடும் உங்களோடு உள்ள சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கும் நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளம், என் வில்லை வானத்திலே வைக்கிறேன் என்று அதற்கு ஒரு அடையாளம், ஒரு சின்னத்தையும் கொடுக்கிறார். கொடுத்து மனிதனோடும் பின் வரக்கூடிய மிருகங்கள் அனைத்தின் மூலமாகவும் இந்த ஒரு உடன்படிக்கையை அவர் செய்கிறார். இனி பூமியை மனிதனுடைய தவறுகளின் நிமித்தமாக பூமியை அதில் உள்ள அனைத்து மிருகங்கள் பறவைகளோடு கூட ஜலத்தினாலே நான் அழிக்க மாட்டேன் என்று கொடுத்து அந்த வார்த்தைக்கு அடையாளமாக ஒரு வானவில்லை மேலே வைக்கிறார். இன்றும் வானவில் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம்.
இன்றும் வானத்திலே மழை பெய்து அந்த முடிகிற நேரத்தில் வானவில் தெரிகிறது. இன்றும் நோவாவின் மூலமாக முழு உலகத்தோடு தேவன் செய்த அந்த உடன்படிக்கை இன்றும் அமுலில் இருக்கிறது என்பதற்கு அது நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இந்த காலகட்டத்திற்குள்ளதாக, இந்த நோவாவுடைய உடன்படிக்கையின் காலம் எவ்வளவு காலம் இருந்தது, இந்த உடன்படிக்கையின்படியாக மனிதர்கள் வாழ்ந்தது எவ்வளவு காலம் இருந்தது என்றால் ஒரு குறுகிய காலம்தான் இருந்தது. ரொம்ப காலம் அவங்க சரியா நடக்கல. அதனால வேற ஒரு வழியை ஆண்டவர் கண்டுபிடிச்சு தனியாக ஒரு பிளான் பண்ணி கொண்டுட்டு வர்றார். ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்து தனியாக கொண்டுட்டு வருகிறார். ஆனாலும் இந்த உடன்படிக்கை இன்று வரை பூமியில் உள்ள அனைத்து மனிதர்கள் மேலுமாக, அனைத்து அரசாங்கங்களும், அனைத்து கவர்மெண்ட்டும் இதுக்கு கீழே தான் இருக்குது. அதனால அது எதுவாக இருந்தாலும் இதற்கு விரோதமாக செயல்படுகிற போது அந்த தேசத்திற்கோ அந்த அரசாங்கத்திற்கோ அந்த மனிதனுக்கு விரோதமாக தேவன் என்றும் கையை நீட்டுகிறவராகத்தான் இருக்கிறார். தேசங்களை நியாயம் தீர்க்கிறவராகத்தான் இன்றும் இருக்கிறார். இது வேதத்திலே நமக்கு ஒரு குறுகிய காலகட்டம் தான் இது வந்தது. ஒரு 3-4 ஜெனரேஷன் வர்றதுக்குள்ளேயே இந்த ஆண்டவருடைய இதுக்கு யோக்கியமாக அவங்க நடக்கலை, கவர்மெண்ட் சரியாக நடக்கலை. இது வேதத்தில் 367 நாட்கள் தான் இதுக்கு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ள இது சரியாகி வரலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புதிதாக ஒரு வழியை உருவாக்கக்கூடிய காரியத்திற்கு அடுத்த ஒரு கட்டத்திற்கு அவர் நகர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. இது எதுவரை இருந்தது, இந்த மனித அரசாங்கங்கள் பூமியை ஆட்சி செய்கிற காலம் எதுவரைக்கும் இருந்தது என்றால், நோவா ஆதியாகமம் 8வது அத்தியாயம் 15வது வசனத்திலிருந்து 11வது வசனம் 32வது வசனம் வரைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ளாக அடங்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது முதல் ஆபிரகாமினுடைய 75வது வயதிலே அவனை தேவன் அழைத்து வாக்கு கொடுத்து பிரித்து எடுக்கிற வரை இது வேதத்திலே இந்த காலகட்டத்திலே என்ன நடந்தது என்பதை குறித்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு இருந்த சாதகமான தன்மை என்ன? ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த போது அவன் அவரோடு உறவாடுகிறவனாக, அவரை முகமுகமாக பார்க்கிறவனாக, அவரோடு பேசி அவரோடு காரியங்களை பகிர்ந்து கொள்கிறவனாக ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக இருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய தலைமையை மாற்றிய போது, தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டு பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தன் தலைமையை மாற்றிய போது, கீழ்ப்படியாமையினால் பாவம் வந்தபோது, அவன் மரணத்தை சுதந்திரித்துக் கொண்ட போது, பரிசுத்தம் உள்ள தேவனும் பாவியான மனுஷனும் நேருக்கு நேர் வந்து நிற்க முடியவில்லை. மனிதன் தேவனை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டான். அதற்கு பின் தேவன் அவனோடு நேருக்கு நேர் போராடவில்லை. ஆனால் தேவனுடைய ஆவி மனிதனுக்கு கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அவன் உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த தேவ ஆவி அவனுக்குள்ளாக இருந்து, அதை தேவ ஆவி அவனுக்கு சில கட்டளைகளையும் சில எச்சரிப்புகளையும் கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை. ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் 10 தலைமுறை வருவதற்குள்ளதாக அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவே இல்லை. எனவே தான் ஆண்டவர் 930 வருஷம் 960 வருஷம் வாழ்ந்த மனிதனை போதும் இனிமேல் 120 வருஷம் வாழ்ந்தா போதும். ஏன்னா என் ஆவி அவர்களோடு எந்நேரமும் போராடி கொண்டே இருக்கிறது. ஆனா அவங்க அது சட்டம் பண்றதே இல்லை, போட்டுன்னு விட்டுட்டார். ஸோ அந்த ஆவியின் குரலுக்கு செவி கொடுப்பதை அவர்கள் விட்டு மெதுவாக அந்த ஆவியின் குரலை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் போய்விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அதற்கு விரோதமாக நடந்தால் அவர் தண்டிப்பார், இந்த பூமியை ஆசீர்வதிக்கிறவர் அவரே என்பதை அடையாளம் காட்டுவதற்காக கண் காணக்கூடிய, மாம்சீக கண்ணிலே காணக்கூடிய ஒரு வானவில்லை அடையாளமாக கொடுக்கிறார். இனி நான் பூமியை அழிப்பதில்லை, இன்னும் கிருபையாகத்தான் இருக்கிறேன், தவறு செய்தால் மன்னிச்சுவா, உன்னை என்ன ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறேன், உன்னை அழிப்பது எனக்கு சித்தம் அல்ல என்பதை காண்பிப்பதற்காக அந்த ஒரு வானவில் அடையாளத்தை கொடுத்து அவன் மாம்சீக கண் காணத்தக்கதாக ஒரு அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த காலத்திலே அந்த பழைய உடன்படிக்கைகளின்படியாக தேவனுக்கு நியமனுக்கு கீழ்ப்படிந்து மனிதர்களுக்கு விரோதமாக கிளம்பாதபடி மிருகங்கள் பறவைகள் அவர்கள் ஆளுகை கொடுக்கப்பட்டது.
அவைகளின் பராமரிக்க பாதுகாத்து கொண்டு வருவது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை. நோவாவுடைய 3ஆம் தலைமுறை நிம்ரோத், ஆதியாகமம் 10வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் இருக்கிறது. கூஸ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான். அதனால கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்ற வழக்கு சொல்லு உண்டாயிற்று. வேட்டைக்காரன் என்றால் மிருகங்களை வேட்டையாடுகிறவன் அல்ல, அவன் சரியான மனித வேட்டைக்காரனாக இருந்தான். அதைத்தான் நாசூக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தின் மூலமாக ஜனங்களை அடித்து ஒடுக்கி நொறுக்கி கொன்று தன் ஆளுகையை உறுதிப்படுத்தி ஆளுகை செய்ய மேலே ஏறி வந்தான். பாபேல், அடுத்த வசனம் சொல்கிறது, சின்னேர் தேசத்தில் பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்தினுடைய ஆதிஸ்தானங்கள். அவன் ஆளுகை செய்வதற்காக வயலன்ஸ், பலாத்காரத்தை பயன்படுத்தி ஜனங்களை அடித்து உதைத்து மிதித்து வந்தான். அவன் மேலாக எழுந்த ராஜாவாக எழுமி நின்றான். ஸோ அந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடக்க போதுதான் தேவன் சரி இது சரியில்லை, இவர்கள் இப்படியே விட்டால் சரியாக வரமாட்டார்கள், அதற்காக என்ன செய்யலாம் என்று பார்க்கிறார். ஆதியாகமம் 11வது அத்தியாயத்தில் மனிதர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். பூமியின் மீதெங்கும் 11வது அத்தியாயம் 4வது வசனத்திலே, பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போது கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கி வந்தார். அப்போது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்றும் இருக்கிறார்கள். சுய சித்தம் மட்டுமில்லை, சுய அதிகாரம், நான் நினைச்சதை நான் செய்வேன், எனக்கு எந்த தடையும் வராது, எதுவும் வராது என்று அவர்கள் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வருகிறார்கள். அடுத்தபடியாக வானத்தை அளாவும்படியான ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றால், 3 தலைமுறைக்கு முன்னதாகத்தான் நோவா காலத்திலே உலகம் புறம் ஜலப்பிரளயத்தில் அந்த வெள்ளம் வடிந்து காய்ந்து நிலப்பகுதியில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எண்ணம் என்னவாக இருக்கலாம், இது இப்படித்தான் என்று நான் சொல்லவில்லை, ஒரு யூகம்தான். மீண்டும் ஒரு முறை தேவன் மழையினாலே பூமியை அழித்தால் தன்னை காத்து கொள்வதற்காக வானத்தை அளாவத்தக்கதாக ஒரு சிகரமுள்ள கோபுரத்தை கட்டி என்னை காத்துக்கொள்வேன் என்கிற போல ஒரு சின்னமாக இருக்கலாம். தேவன் பார்த்தார், என்னை யாரும் தடை பண்ண முடியாது, நான் நினைச்சதுதான் என்று ஒரு அதிகாரத்திலையும் இதிலையும் போயிட்டு இருக்காங்க. இப்ப இதை செய்யாதபடி தடுக்க வேண்டும், ஆனால் அவர்களை தண்டிக்க கூடாது. என்ன பண்ணலாம் என்று பார்த்தார், அவர்கள் பாஷையை அந்த இடத்துல தாறுமாறாக்கினார். பாஷை சிதறி போனதுனாலே ஒருவர் பேசுவது ஒருவர் புரியவில்லை, ஐக்கியம் கொள்ளவில்லை. எனவே அந்தந்த பாஷையை பேசுகிறவர்கள் தனித்தனியாக பிரிந்து பூமி எங்கும் சிதறி போக ஆரம்பித்தார்கள். தேவனுடைய சித்தம் பூமியை பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆனால் இவர்கள் நாம எங்கேயும் போகக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும் என்று இதை கட்ட ஆரம்பித்தார்கள். ஸோ தேவனுக்கு விரோதமான அந்த சித்தத்தை தேவன் அதை தடை பண்ணி போட்டார். ஒன்று. நோவா, அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தோல்வி. என்ன தோல்வி நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நட்டினான். திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஸோ அது திராட்சை ரசத்தை குடிக்கிறது வெறி உண்டாக்குது என்று தெரிந்திருந்தோம், அந்த மாம்சீக பிரகாரமான ஒரு அனுபவத்தை நாடி அவன் அதில் அதிகமாக போனதுனால அவனுடைய கண்ட்ரோல் இழந்து, அவன் சரீரத்தை ஆவி ஆத்மாவோட கண்ட்ரோலே இழந்து போய் வஸ்திரம் எல்லாம் விலகி நிர்வாணமாக கீழே விழுந்து கிடந்தான். அவனுடைய மகன் காம் அதை பார்க்கிறான்.
பார்த்தபோது தகப்பன் நிர்வாணமாய் கிடப்பதைக் கண்டு அதை நிர்வாணத்தை மூடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்யாமல் தன் சகோதரிடத்துல போய் அதை சொன்னான். நீங்களும் வந்து பாருங்க, தன் தகப்பன் இப்படி நிர்வாணமா விழுந்து கிடக்கிறான் என்று அவனுடைய ஒரு பலவீனத்தை, அவனுடைய ஒரு குறையை பிறருக்கு சுட்டி காட்டுகிறவனாக அவன் கிளம்பி சென்றான். தன்னுடைய தகப்பன் தான், ஆனாலும் அவருடைய ஒரு அருவருப்பை, ஒரு அசிங்கத்தை பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்கிற மாதிரி அவன் போனான். ஆனால் மற்ற 2 சகோதரர்கள் அப்படியாக இல்லை. அவர்கள் ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு பின்புறமாகவே வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். இது தெரிந்தவுடனே நோவா எழுந்து காமுடைய அவனுடைய மகனை கானானை சபித்து விட்டான். நீ எல்லாருக்கும் அடிமையா இருப்பாயாக சபித்து விட்டான். அந்த ஒருவருக்குள் ஒரு நேசம், ஐக்கியம் இவைகளெல்லாம் உடைந்து சிதறி போய் இது மாறி போக ஆரம்பித்து விட்டது. பாஷைகள் தாறுமாறாக ஆக்கப்பட்டது. ஆனால் தேவன் பார்க்கிறார், இந்த மனிதர்கள் இந்த காலகட்டத்திலும் கூட நமக்கு சரியாக நடக்க மாட்டாங்க. அப்ப இதற்கு நாம் தனியாக ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று அடுத்த ஒரு காலகட்டத்துக்குள்ளாக, ஆனால் இந்த மனித அரசாட்சியின் யுகம் நோவா காலத்திலிருந்து இன்று வரை முழு உலகத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பூமியில் உள்ள அனைத்து ராஜ்யங்களுக்கும் மேலாக தேவனுடைய நியமமாக இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதில் இருந்து தனியாக பிரித்தெடுத்து தன்னுடைய திட்டத்தை திரும்ப மக்களுக்கு ஞாபகப்படுத்தத்தக்கதாக, என்றால் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அந்த தேவ சாயலையும் தேவ சுபாவத்தையும் இழந்து போனவனாக, பிசாசினுடைய சுபாவத்தையும் பிசாசினுடைய சாயலையும் உள்ளே கொண்டவனாக அவன் மாறி போய் கொண்டே இருக்கிறான். இப்படியா இருந்தால் எல்லாரையுமே தான் அழிக்கணும். இது வேண்டாம். ஒரு தடவை அழிச்சாச்சு, நோவா காலத்துல எல்லாரையுமே அழிச்சாச்சு, இது போதும், இனிமே இப்படி செய்ய மாட்டேன்ட்டேன். அதனால இனிமே இவங்களை சரியாக கொண்டுட்டு வருவதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு மனிதனை அவர் தேடி வருகிறார். தனக்கு கீழ்ப்படியக்கூடிய, சொன்னதை கேட்கக்கூடிய ஒரு மனிதனை தேடி வருகிறார். அந்த மனிதன் தான் ஆபிரகாம். அந்த மனிதனை அழைத்து, நான் சொல்றபடி நீ நடந்தேன்னா உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குகள் கொடுத்து அவனை இந்த சந்ததியிலிருந்து பிரித்து எடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின்படி அவன் நடந்து அவன் மூலமாக இந்த முழு உலகத்திற்கும் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால், தேவனுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து நடந்தால் தேவன் அவனை எவ்வளவாக உயர்த்துவார் என்பதற்கு ஒரு சாட்சியாக காண்பிப்பதற்காக அவனை எடுத்து அவன் குடும்பம், அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எழுப்பி கொண்டு வருகிறார். இதை குறித்து விளக்கமாக நாம் அடுத்த காலகட்டத்திலே நாம் படிக்கலாம். ஆபிரகாமுடைய காரியத்திலிருந்து நாம் படிக்கலாம். ஆனால் இதுவரை நடந்த இந்த காலத்திலே இந்த தவறு செய்த மனிதர்கள் தேவனண்டை வருவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை நோவா உணர்ந்து கொண்டார். இதுதான் தேவனை நான் சந்திக்க வந்து இந்த இடத்திலே வந்து தேவனோடு ஒப்புரவாகி, நானும் தேவனும் ஒப்புரவாகி என்னுடைய தவறுகளை மறைத்து தேவனை நான் சந்திப்பதற்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று செய்கிறான். அதுதான் அவன் நோவா பேழையை விட்டு கீழே இறங்கி வந்த உடனடியாக அவன் செய்த முதல் காரியம். அதுதான் 8வது அத்தியாயத்திலே 20வது வசனம், ஆதியாகமம் 8:20, 19:20. பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாக பேழையிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தது. அப்போது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகள் பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அவனுக்கு தெரியும், முதல் மனிதன் தவறு செய்தபோது ஆண்டவன் ஒன்றை கொன்று அதனுடைய வஸ்திரத்தை கட்டி அவன் பாவத்தை மறைத்து வெளியே விட்டார். கிருபையாக எனக்கு ஒரு பேழையை கட்டும்படியாக பேழையில் என்னை காத்து கொண்டு வந்தார். ஆனால் இன்றும் நான் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்றால் என்னுடைய தவறுகளுக்காக நான் ஒரு பலி செலுத்தித்தான் வர வேண்டும் என்பதனுடைய ஒரு காரியமாக இந்த ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த இடத்தில் தான் தேவன் வந்து இறங்குகிறார். அப்போது நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்போது கர்த்தர், நான்
மனுஷர் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. ஆனாலும் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாகவே இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது செய்தபடி நீ சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஆனா பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. இனி இதை நான் நிறுத்தப் போவதில்லை என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார். பலிபீடம் ஆபிரகாமை தேவன் கண்டபோது கூட, அழைத்த போது கூட, ஆதியாகமம் 12வது அத்தியாயத்திலே தேவன் அவனை அழைத்த போது கூட அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 12 7வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு தேசத்தை எடுப்பேன் என்று சொன்னார். அப்போது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது முதல்ல ஆபிரகாம் எந்தெந்த இடத்துக்கு போய் டென்ட் போட்டு தங்குறானோ வேலையா அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டிடுவான், தேவனை சந்திப்பதற்காக. இந்த இடத்துல என் தேவன் என்னை வழி நடத்துகிறார், அவரை நான் இங்கே சந்திப்பேன் என்று சொல்லத்தக்கதாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மூலமாக தேவனை சந்தித்து கொண்டு அவரோடு உறவாடி கொண்டு அந்த இழந்த உறவை அவன் மீட்டு கொண்டு வந்தான். பட் அவனுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கும் கிரியை தேவை. அது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே அந்த வாக்குத்தத்த யுகம் என்கிற ஒரு பெயரிலே நான் அந்த ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் அதிகமாக படிப்பது நல்லா இருக்கும். என்றால் நாமும் தேவனிடத்திலே கிருபையாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையாக விசுவாசத்துக்கு கொண்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை தேவை. அது என்ன, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, எது நடந்தது என்பது குறித்து அடுத்த அத்தியாயத்தில் நாம் தெளிவாக படிக்கலாம். ஆனா இந்த இதிலே இந்த மனித ஆட்சி யுகம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய காரியங்கள் ஒன்றொன்றும் அந்த மனிதர்கள் காலத்துல தான் தேசங்கள் பிரிக்கப்பட்டது, ஜாதிகள் பிரிக்கப்பட்டது, அந்தந்த பாஷையின்படியாக அந்தந்த ஜாதிகள் நடக்கப்பட்டது. ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக தேவனை பற்றி ஒரு உணர்வு இருந்தது. இன்றும் கூட கிராமங்களில் ரொம்ப வயசான ஆளுங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, 2 வருஷம் 3 வருஷமா பூமியில மழையே பெய்யலையா அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் பெருகி போச்சுங்க, மழை எப்படிங்க பெய்யுங்கம்பாங்க. பூமியிலே பாவம் பெருகினா மேல இருந்து ஆசீர்வாதம் வராது. ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஒருவர் உயர இருக்கிறார் என்பது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் உள்ளாக தெரியக்கூடிய ஒரு காரியம் தான். இதற்குள்ளாக தான் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு யுகத்திலே அந்த நோவா பிற்பாடு 3வது 4வது சந்ததிக்குள்ளாக இந்த காரியங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. ஆனா நோவா ஆதாமுக்கு பிற்பாடு 10வது சந்ததி. அவன் ஆதாமிற்கு 10வது சந்ததி. ஆனால் அவன் பிறப்பதற்கு முற்பாடு 2 சந்ததிகளுக்கு முற்காலம் வரைக்கு ஆதாம் உயிரோடு இருந்தான். லாமேக்கு மெத்துசலாவுக்கு லாமேக்கு பிறக்கிற போதெல்லாம் ஆதாம் உயிரோடு தான் இருந்தார். ஆதாம் மூலமாக தேவனை குறித்த காரியங்கள் எல்லாம் அந்த சந்ததிகளுக்கு கிடைத்து கொண்டே வந்தது. நோவா அதற்கப்புறம் 3வது சந்ததி, லாமேக்கினுடைய பேரன் நோவா. அதனால நோவாவும் லாமேக்கு உடைய மகன்தான் நோவா. அந்த நோவாவும் தன்னுடைய தகப்பன் மூலமாக தன்னுடைய தாத்தாக்கள் சொன்னதை குறித்து தேவனை குறித்த ஒரு அனுபவத்துக்குள்ளதாக இருந்தான். அந்த அனுபவத்தை அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தான். ஆனால் பிள்ளைகள் வேறு வேறு பகுதியில் சிதறி போன போது அந்த தேவனுடைய காரியங்கள் குறைந்து விட்டது. ஆனால் அந்த மனிதன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதையே மறந்து மனுஷிகத்தின் ஆளுகைக்கு கீழாக, சரீரத்தின் சுயத்தினுடைய ஆளுகைக்கு கீழாக வந்து விட்டதனால அந்த தேவனுடைய காரியங்களை அவன் மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அவன் வாழ்க்கை கடினமும் பாடுகளும் சிக்கல்களுமாக மாறி போய்விட்டது. பூமியில் என்ற பாடுகளும் கஷ்டங்களும் சிக்கல்களும் வந்ததுக்கு காரணம் இதுதான். இந்த ஒரு காலகட்டத்தில் பிறரை நேசித்து தேவனை நேசித்து
தேவனுக்கு கீழாக வருகிற போது அவனை மீண்டும் எழுத்துக்கொள்ள தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். என்றால் சொல்கிறார், இனிமே நான் பூமியை அழிப்பதில்லை, மழையினாலே அழிப்பதில்லை, மழையினாலே அழிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பேதுரு வேறு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற எந்த பூமி வெள்ளத்தினாலே அழியாது, ஆனால் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் ஒரு குறிப்பை அங்கே சொல்லுகிறார். இந்த வருகிற உலகம் இனிமே அக்கினிக்கு தான் இரையாக போகுது என்று அவர் சொல்லுகிறார். நாம் இப்பொழுது வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய யுகமும் முடிவடையக்கூடிய ஒரு காரணம்தான். ஆண்டவருக்குள்ளாக சந்திப்பதற்காக இன்னும் ஆண்டவரை நெருங்கி வர, இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி உறவாட, ஏன்னா அவர் மனிதனோடு உறவாடுவதை விரும்புகிற தேவன். நாம் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து பிரியமான காரியத்தை செய்ய நாம் கால் எடுத்து வைக்கிற போது நம் உடன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னும் அதிகமாக நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அடுத்த பாடத்திட்டத்தில் வாக்குத்தத்தத்தின் யுகம், அதில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எகிப்து தேசத்துக்கு போகிற காலம் வரை இந்த ஒரு காலகட்டம். அதில் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு செய்யப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் அவன் கீழ்ப்படிந்து நடக்கிற போது அதை விருத்தி செய்யப்பட்டு உடன்படிக்கையாக்கி, உடன்படிக்கை பிற்காலத்திலே ஆணையாகவும் மாற்றி கொடுக்கப்பட்டது. ஸோ அது எப்படி என்பதை நாம் அடுத்த வாரத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சரியாக படிக்கலாம். இத்தோடு இன்றைய இந்த பாடம் முடிகிறது.